ஒரு வழியாக தீபாவளி நேற்று முடிஞ்சிருச்சு. எல்லாருமே சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன், நம்புகிறேன். இன்றைக்கி வீட்டை பாருங்கள், நேற்று முழுக்க ஃப்ரீயாக உட்காந்தாச்சுங்க. ஒரு வேலையுமே இல்லை. நேற்று ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு ஃபுல்லாக ஒரு நாள் முழுக்க இட்லி தோசை தான் எங்கள் வீட்டில். நான்வெஜ்ஜு பழக்கம் இல்லைங்கிறதுனால தீபாவளி அன்றைக்கி எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் இட்லி தோசையாக தான் இருக்கும். ஸோ எல்லா பாத்திரமும் போட்டாச்சு, அப்படியே நாளைக்கு கழுவிக்கலாம் அப்படின்ட்டு போட்டாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். அதோட மழையும் இன்றைக்கி விட்டப்பாடு இல்லை. ஸோ சிங்கில் போட்டு ஜாமான் கழுவலாம் முடியாது. கொல்லைப்பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதோட தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நேற்று எங்களுக்கு என்னவோ கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா புஜுமா இல்லாமல் கொண்டாடுற முதல் தீபாவளி. போன வருஷம் கூட தலை தீபாவளி அன்னைக்கு மாப்பிள்ளையும் தம்பியும் வந்திருந்து ஃபுல்லாக அங்கே தீபாவளி கொண்டாடுறதுங்கிறது எங்களுக்கு அளவிட முடியாத சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வருஷம் தீபாவளி புஜிமா இல்லாமல் நாங்கள் கொண்டாடுற முதல் தீபாவளி ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கும் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கும் சின்னுக்கும் சொல்லவே வேணாம். ஏன்னா அவங்க 2 பேருமே எப்பொழுதுமே புஜிமாவும் சின்னுவும் விதவிதமாக ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோஷூட்டாக நடந்துகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் புஜிமாவுக்கு பிடிச்ச பண்டிகை என்னன்னு கேட்டாலே தீபாவளி தான் சொல்லுவாள். ஏன்னா அவளுக்கு இட்லி தோசைங்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள் முழுக்க ஃப்ரீயாக வீட்டில் வேலை இல்லாமல் டிவி பார்த்துக்கிட்டு படுத்துக்கிட்டு ஃபுல்லாக இட்லி தோசை சுட சுட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் அவளோட ஆசை. அதே மாதிரி தீபாவளி பண்டிகை அவளுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான பண்டிகை. எனக்கு நேற்று இட்லி சாப்பிடும் போதெல்லாம் கூட எனக்கு என் பொண்ணு ஞாபகம் தான் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் அவங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடினாங்க. அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்க. அதோட சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோவிலுக்கும் போயிட்டு வந்தாங்க. பழனி கோயிலுக்கும் போயிட்டு வந்தாங்க. எங்களுக்கு பிள்ளைய பார்க்க முடியலேங்கிற அந்த வருத்தம் ஏக்கம் அவ்வளோ தாங்க முடியாமல் இருந்துச்சு. சின்னும் எங்கள்கிட்ட வெளிக்காட்டிக்கல. ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறதுனால சின்னுமே வெளிக்காட்டிக்கல. ரொம்ப முடங்கி போயிருந்தா சின்னுமே. எங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். அவள் அவங்க வீட்டில் தீபாவளி கொண்டாடுனதுங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷம். இருந்தாலும் நம்ம பிள்ளை இல்லை ஒரு வாய் இட்லி எடுத்து வைக்கும்போது என் பிள்ளை ஞாபகமாகவே இருக்கேங்கிறது மனசு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பெண் குழந்தைகளை பெற்ற அம்மாக்கள் அனைவருக்குமே இது புரியும். அவங்களுக்கு அந்த ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது மாதிரி ஏக்கமாக இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நானும் இந்த வேலையும் முடிச்சுட்டு சிம்பிளாக காலையில் ஒரு உப்புமா மட்டும்தான் பண்ணினேன். அதை பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. மதியானம் அமாவாசைக்கு சமைக்கணும். தேங்க்யூ.